ஒரு 5 நிமிஷம் கொடு அப்படின்னு இப்படின்னாரு. போனார், ஒரு ஃபோனை போட்டு டக்குன்னு வந்தார். பவன் கல்யாண் சார் பண்ணால் ஓகேவா அப்படின்னா நான் எந்திரிச்சிட்டேன். சார் ஒன்றும் இல்லை, நம்ம வினோதய சித்தம் பண்ணியாச்சு. நம்ம அலா வைகுண்டபுரம்ல டைரக்டர் திருவிக்ரம் சார் வீட்டில் திடீர்னு அவர் கூப்பிட்டார். லஞ்சு சாப்பிட வாங்க, லஞ்ச் சாப்பிடுவோம் சேர்ந்து அப்படின்னாரு. லஞ்ச் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னா விஷயத்த சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதன் எல்லாம் நான் தான் நினைக்கிறேன் மனுஷன், எல்லாம் நீ எல்லாம் கிடையாது, ஒருத்தனும் ஒன்றுமே கிடையாது, வந்தவன் எல்லாம் இண்டிவிஜுவல். ஏன் பொண்டாட்டி, ஏன் புள்ள, இந்த ஏன் அப்படின்ற வார்த்தையே கிடையாது. இப்போ இது என்ன நீங்கள் நடிக்கணும்னு எதாவது வச்சுருக்கீங்களா? நான் யாரும் நடிக்க ஒத்துக்க மாட்டாங்கன்றதுனால தான் நான் நடித்தேன். எனக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் நடிக்கணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது. யாராவது நல்ல நடிகர் நடித்தார்னா நம்ம பண்ணிடலானே, இதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லணும். நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். அப்படின்னோடனே பவன் கல்யாண் சார் பண்ணால் ஓகேவா அப்படின்னா நான் எந்திரிச்சிட்டேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஓகேவா, அவர் பண்ணுவார் அப்படின்னா ஓகே வா காரில் இரு அப்படின்னு அவரே கார் ஓட்டினார். அப்படியே கூப்பிட்டு போனார். பவன் கல்யாண் சார் வீட்டுக்குள்ளே போகுது காரு. உள்ளேருந்து அவர் சார் வராரு. திருவிக்ரம் சொன்னார், நம்ம அதை பண்ணுறோம், ஓகே நீங்கள் ரெடி பண்ணுங்க வந்தாச்சு. கல்யாண் சார் டேட்டு வாங்கி 3 படம் இருக்குது, இன்னும் முடிக்கல. ஒவ்வொரு படமும் காப்படம் அரை படமாக எடுத்து வச்சுருக்காங்க. இது கையை கொடுத்துட்டு போயிட்டாரு. திரும்ப வந்தால் எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன நடந்துச்சு? நான் சொன்னேன் எனக்கும் புரியல என்ன நடந்துச்சுன்னு. நடந்திருக்கு, அவ்வளோதான். பியூர்லி மேஜிக்கலாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். இதுதான் அந்த வினோதய சித்தத்துடைய பவர்.